பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் இதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்கள்ல ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் அறியாததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள், துயரங்கள் ஏற்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருந்தார்கள். அவர்கள் சொந்த ஊராம் இஸ்ரவேல் தேசத்திற்கு வருவதற்கு விருப்பப்படக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் வாய்ப்பே இல்லை என்று கலங்கி கொண்டிருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொன்ன காரியம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பல சமயங்கள்ல நம்ம கடந்த காலத்துல நடந்த துயரங்களை, தோல்விகளை, சவாலான சூழ்நிலைகளை நினைத்து ஆண்டவரை நாம் மட்டுப்படுத்துகிறோம். we limit God. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். சிவந்த சமுத்திரத்தை அவர் இரண்டாக மோசேயை கொண்டு பிளந்தார். சமுத்திரத்திலே பாதை. அவர்களுக்கு பின்பாக ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள் எல்லாம் வந்தது. முன்னாடியும் பிரச்சனை, பின்னாலேயும் பிரச்சனை. ஆனா வசனம் சொல்கிறது, ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி சமுத்திரம் தடையாக இருந்தது, பின்னர் பார்வோனின் சேனை தடையாக பின்தொடர்ந்து வந்தது. ஆண்டவர் என்ன செய்தார்? சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கினார். பார்வோனின் சேனையை ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போகப்பட்டினார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்படி பாபிலோன் தேசத்திலிருந்து சொந்த ஊருக்கு போகிறோம் என்று அவர்கள் நினைத்து கலங்கி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன புதிய காரியம்? வனாந்திரத்திலே வழி, பாலைவனத்திலே ஆறுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் இதை செய்கிறார்? 20வது வசனம் சொல்கிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். we are the chosen people of God. நமக்காக, நமக்கு வேண்டியவைகளுக்காக கர்த்தர் நமக்கு செய்வார். நம்முடைய வாழ்க்கையில என்ன கலக்கங்கள் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லவில்லை, செய்து கொண்டே இருக்கிறார். பிரசன்ட் கண்டினியூவஸ். நிகழ்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், கடந்த காலத்தை குறித்து நினைத்து துயரப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு வேண்டியதை செய்கிறார். ஏன் இதை செய்கிறார்? 21வது வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு வேண்டியவற்றை கர்த்தர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் போல இருந்தாலும் வனாந்திரத்திலே வழி உண்டு. அவாந்திர வழியா நம்முடைய தேவைக்கு கர்த்தர் ஆறுகளை உண்டாக்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து நம்மை ஜீவனுள்ள சாட்சியாக ஏற்படுத்துவார். அவர் சொல்கிறார், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எப்பொழுது துதிக்க வேண்டும்? நம்ம வாழ்க்கையிலே அற்புத அடையாளங்களை, அவர் அதிசயமாய் நடத்தி வருகிற கிரியைகளை கண்டு துதிக்க வேண்டும். நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை சொல்கிறது, நீர் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர், அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், உம்முடைய பிள்ளைகளுக்காக புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரே, புதிய வருஷத்துல, புதிய மாதத்துல புதிய காரியங்களை செய்ய உம்மால் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய கலக்கங்கள், கவலைகள் நீங்குவதாக. புதிய காரியங்களை நீர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளும் உண்டாகும் என்று சொன்ன உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். துதிக மகிமையெல்லாம் பாத்திராகிய மக்களுக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை சமர்ப்பிக்கிறோம். வேண்டிக் கொள்கிறோம் ஜெபிகள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காணொலியை கண்டு உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.